விஜய் சாருக்கு அப்புறம் முதலமைச்சர் கேண்டிடேட் திரையுலகிலிருந்து பெண் ஆட்சி செய்ய வாய்ப்பு அதிகம். இப்போ நம்ம ஹேண்ட்ஸம் சிஎம் வந்திருக்காரு. அவரோட லீடர்ஷிப் ஸ்டைல் ஜோதிட ரீதியா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ சாருடைய ஹாரோஸ்கோப்ல என்னன்னா, நான் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊழல் பண்றதுக்கான அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஹாரோஸ்கோப்ல வெட்ட இதுல ஃபர்ஸ்ட் 100 நாள் எப்படி இருக்கும்? அக்டோபர் நவம்பர் வரை இந்த ஆட்சிக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராது. அதுக்கப்புறம் மக்களோட ஆதரவு ஸ்ட்ராங்கா இருக்குமா, டவுன் ஆக எதுவும் வாய்ப்பு இருக்கா, இல்லை ஸ்ட்ராங்கா இருக்குமா? பலம் பெற்ற கிரகங்கள் அதோடைய பலத்தை கொடுத்தே தீரும். மக்கள் சப்போர்ட்டு. ஆட்சியில் அன்எக்ஸ்பெக்டடா எதுவும் ட்விஸ்ட் நடக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா? இந்த 100 days ஆட்சியில் அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயருக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஷாலினி. இன்று நம்மளுடன் இணைந்திருப்பவர் ஜோதிடர் சூர்யா தேவராஜன். வணக்கம் மேம். வணக்கம்ங்க. இப்போ நம்ம ஹேண்ட்ஸம் சிஎம் வந்திருக்காரு. அவரோட லீடர்ஷிப் ஸ்டைல் ஜோதிட ரீதியா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க. நீங்களே சொல்லும் போதே சொல்லிட்டீங்க, த சிஎம் இஸ் டூ ஹேண்ட்ஸம். அப்போ அவருடைய லீடர்ஷிப் எப்படி இருக்கு, அதையும் வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இப்போ ஒரு 10-15 நாள்லயே வந்து அவருடைய லீடர்ஷிப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியுது. அவர் சொன்ன மாதிரியே இது மக்களின் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி அப்படின்ற மாதிரி லீட் பண்ணுவார் அப்படின்னு நம்புவோம். இதுவரை அந்த லீடர்ஷிப்பில் எந்த ஒரு தடங்களும் வந்ததா இல்லை. ஏன்னா அவர் சந்திரனின் ஆதிக்கம், ஓகேங்களா, சந்திரன் கடகம் அப்படி இருக்கும்போது பொதுவாகவே கடக ராசிக்காரவங்க, கடக லக்னத்தினர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பேம்பரிங் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. ஒரு தாய்க்கு உண்டான பேம்பரிங் சந்திரனுடைய கடகராசி, கடக லக்னம் இல்லை சந்திரன் ஜாதகத்தில் வலுத்தவங்களுக்கு இயற்கையாகவே வந்துடும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது சிஎம் சார் வந்து அந்த பேம்பரிங் குணத்தோட ஒரு நல்ல லீடராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நல்ல ஒரு லீடருக்கு கீழே நம்ம தமிழ்நாடு இயங்க போகுது அப்படிங்கிற சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்கட்டும். ஓகே மேம். அடுத்து அவங்க லாங் டேர்ம் பாலிடிக்ஸ் அதை பற்றி எப்படி இருக்கும், என்ன சொல்லுது? நிச்சயமாக லாங் டேர்ம் பாலிடிக்ஸ் சிஎம் சாருக்கு உண்டு. விஜய் சாருக்கு லாங் டேர்ம் பாலிடிக்ஸ் இஸ் டெஃபினெட்லி குட். அது ஏன் அப்படின்னா நீஷபங்க ராஜயோகம். ஏன் வேற யாருக்குமே நீசபங்க ராஜயோகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பலம் பெற்ற கிரகம், ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்ற கிரகம் அதன் பலத்தை செய்தே தீரும். அப்படி பார்த்தா இப்போ சாருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலம், சுக்கிரன் பலம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாஸ்ட் சிஎம் ஒரு 10 பேருடைய ஹாரோஸ்கோப் எடுத்து பாருங்க, ஓகேங்களா. புதன் பலம், அதில் யார் யார் பலம் பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லி புதன் பலமாக இருப்பார், ஓகேங்களா. சிஎம் ஹாரோஸ்கோப்ஸில் இது வந்து கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்கும். என்னடா எல்லாரும் சூரியனை சொல்லுவாங்க, புதன் பலமாக இருப்பார், சுக்கிரன் பலமாக இருப்பாங்க. சாருடைய ஹாரோஸ்கோப்பில் சுக்கிரன், சந்திரன், புதன், சரிங்களா. சூரியன் பலம், குருவின் பார்வை, 5ஆம் பார்வை, சூரியன், சனி, புதன். பலம் பெற்ற புதனை இன்னும் பலமாக்கி அயன சயன போகம்னு சொல்கிற 12ஆம் இடம் நல்ல பலமாயிடுச்சு, சரிங்களா. ஸோ தட் அவருடைய இந்த அரசியல் லைஃபு இடையில வந்து டீவியேட் ஆகும். அது எய்தர் வின்னார் இல்லை பின்னாடி தோல்வி அடைகிறாங்க இல்லை ஜெயிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் செகண்டரி. ஆனால் அரசியலில் விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது டெஃபினெட்லி நாட். வெற்றி தோல்வி வந்துட்டே தான் இருக்கும். இப்போ நமக்கு டிவிக்கே இருக்குது, அடுத்து இன்னொரு பார்ட்டி வரலாம், திரும்ப டிவிக்கே வரலாம். அதுபோல் வந்து வெற்றி தோல்விகள் வந்துட்டே தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் காமன் தான், சரிங்களா. மக்களுடைய மனநிலையை பொறுத்தது. ஆனால் அரசியலை விட்டு போக மாட்டாங்க. இனிமேல் அரசியலில் ஒரு நல்ல கெரியர், ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சி, நல்ல ஒரு நேம் ஆல்ரெடி கிரியேட்டட். இதை விட ஒரு நல்ல பொசிஷனுக்கு போய் தான் சிஎம் சாருடைய ஆட்சி வந்து முடியும். ஓகே மேம். இந்த 5 இயர்ஸில் விஜய் சாரோட பாலிட்டிக்கல் க்ரோத் எப்படி இருக்கும் மேம்? பொலிட்டிக்கல் க்ரோத் இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க இல்லையா. அதாவது வந்து எல்லாருக்குமே சர்வீஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப தேவை தான். இப்போ யாராக இருந்தாலுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு தான் ரன் பண்ணணும். இப்போது இந்த 10-15 நாள்லேயே நமக்கு நல்ல ஒரு தெளிவு இருக்குது, சரிங்களா. அவங்க சொன்ன மாதிரியே இன்னொரு விஷயம், இப்போ சாருடைய ஹாரோஸ்கோப்பில் என்னென்னா, நான் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊழல் பண்ணுறதுக்கான அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஹாரோஸ்கோப்பில் வெட்ட வெளிச்சம். ஏன்னா கேது உட்கார்ந்துருக்க இடம் 11. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கேது எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கோ, ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்பில் எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கோ அந்த பாவக காரகங்களை நீங்கள் முன்ஜென்மத்திலே அனுபவிச்சுட்டு இப்போ பிறவி எடுத்திருக்கீங்க. அதை தான் வந்து கேது சொல்ல வரார். இப்போ விஜய் சாருடைய ஹாரோஸ்கோப்பில் 11 வந்து கேது பிளேஸ் ஆகிருக்கார். அப்படி இருக்கும்போது 11ஆம் பாவகம்ங்கிறது ஒரு திருப்தி ஸ்தானம். பொதுவாக 11 எப்படி சொல்லுவோன்னா, அதிக மனமகிழ்ச்சி, தேவையான அளவு பொருளாதாரம், அதிக மனமகிழ்ச்சி. அப்போ ஆல்ரெடி வந்து அவர் அதை போன ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு வந்துட்டார். ஸோ இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு கிரேவிங்ஸுங்கிறது இருக்காது. அது பணத்துலையோ இல்லை மற்ற விஷயங்களையோ எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற கிரேவிங்ஸ் இருக்காது. ஸோ ஃபுல்லி அந்த ஒரு டெடிகேஷன் அண்ட் தென் ஒரு சர்வீஸ் மைண்டடோட அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஹாரோஸ்கோப் ரீதியான எல்லா ஒரு சாத்தியங்களும் இருக்குது. நல்லா இருக்கும் மேம் விஜய் சாருடைய ஆட்சி. ஓகே மேம். இப்போ தான் ஆட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கு. இல்லை ஃபஸ்ட்டு 100 நாள் எப்படி இருக்கும், எந்த மாதிரி போகும், எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள்.
இப்போ ஜூன் 1 2 ஜூன் 2ல் வந்து குரு பயிற்சி வரப்போகுது. குரு பயிற்சி ரொம்ப ஃபேவராக கடகத்துக்கு 5, 7, 9th ஹவுஸ். ஓகேங்களா? முதல் பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையாக அதுவும் உச்ச பலம் பெற்ற குரு. அவர் வர்றதுக்கு முன்னமே சரிங்களா, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கடகத்தில் பலம் பெறக்கூடிய குரு வர்றதுக்கு முன்னமே, அதாவது கிரகங்கள் வந்து அப்படியே ஜம்ப் ஆகிடாது. நான் வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி தான் வந்து நான் இங்கே கடகத்துக்கு வருவேன். இப்படி நீள்வட்ட பாதையில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அதோடைய கதிரை இயக்கம் விழுகும். ஸோ இப்போமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெற்றி விஜய் சாருக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? இந்த அதிசாரம் வர இப்போ 5, 7, 9 அப்படிங்கிறது, 7ன்றது பார்ட்னர்ஷிப், 5ங்கிறது பதவி, 9ங்கிறது பெரும் பதவி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 எம்எல்ஏனா 9 வந்து எம்பி. ஓகேங்களா? 5 ஒரு பிரசிடென்ட் அப்படின்னா 9ங்கிறது எம்எல்ஏ. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது குரு அவருடைய வேலையை செஞ்சுட்டார். 5, 7, 9ஆம் பார்வையில் என்னென்ன காரங்கள், இப்போ பார்ட்னர்ஷிப் பலமாயிருச்சு. பார்ட்னர்ஷிப் வந்து ஃபஸ்ட்டு அவர் பார்ட்டிக்கு வரும்போது தனிச்சு நின்று, பார்ட்னர்ஸே இல்லாமல் நின்று 108 சீட்டை வந்து பிடிச்சிட்டாரு. இப்போ வந்து ஜெயிச்ச பிறகு அந்த 7ஆம் இடம் ஆக்டிவேட் ஆச்சு இல்லைங்களா? குரு பார்வை பட்டு 7ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகி பார்ட்னர்ஸ் தன்னால் வந்து தேவையான அளவு போதுன்ற அளவு த சஃபிஷியன்ட் க்ரோத் வந்து இப்போ டிவிக்கு சாருக்கு வந்து இருக்குது. இந்த அதிசாரம் வர அக்டோபர் நவம்பர் வர இந்த ஆட்சிக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராது. அதுக்கப்புறம் சும்மா சின்ன பிரச்சனை, சின்ன சர்க்கிள், அதாவது இப்போ இருக்கிறத விட ரன் ஆக போகிறாங்க இந்த அடுத்த ஒரு 4 மாத காலகட்டங்கள். குருவின் அதிசார பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரன் வேலை போல அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு அக்டோபர் நவம்பர் வரை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவார், ரிலாக்ஸ்டாக ஸ்டடி பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக அந்த அதிசார பயிற்சிக்கு அப்புறம் தான் அவரால் ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியாமல் ரொம்ப ரஷ்ஷப்பாக வேலையில் ஃபுல் பிளட்ஜாக இறங்க போகிறாங்க. நல்லாயிருக்கும். ஓகே மேம். இப்போது வரப்போகிற காலங்களில் மக்களோட ஆதரவு ஸ்ட்ராங்காக இருக்குமா? டவுனாக எதுவும் வாய்ப்பு இருக்கா, இல்லை ஸ்ட்ராங்காக இருக்குமா மேம்? எப்போவுமே மேம், அதாவது டில் த எண்டுன்னு சொல்லிடலாம். அது எம்ஜிஆர் சாருக்கு எப்படி ஒரு ஃபேம் இருந்ததோ அது வந்து விஜய் சாருக்கு ஷியோராக இருக்கும். சரிங்களா? மக்களுடைய ஆதரவு ஷியோராக இருக்கும். அதை நம்ம இப்போவுமே பார்த்துட்டோம். இது வந்து இப்போ எல்லாருக்கும் இருக்கிறது தான். இப்போ புதுசு நியூ கம்மர், அதனால வந்து மக்களுடைய ஆதரவு இருக்குது இல்லை இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. கிடையாது. 7ஆம் இடம் வலு. ஓகேங்களா? 7ஆம் இடம்னா என்னென்னா பொது சேவை. அதாவது ஒரு சங்கத்தில் இருக்கேன், ஒரு கமிட்டியில் இருக்கேன், இந்த லயன்ஸ் கிளப்பில் இருக்கேன், டெய்லி புது மனுஷங்களை பார்த்துட்டு இருக்குது. சரிங்களா? 7ஆம் இடத்து அதிபதி சூரியனோட சேர்ந்து கெட்டு போயிட்டாரு அப்படின்னு இல்லை, அங்கே வந்து புதன் இருக்கார். ஓகேங்களா? இந்த ஜாதகத்தில் ஒரு 5 யோகங்கள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு பலம் பெற்ற ஜாதகம், அதுக்குள்ளே இருக்க பலம் பெற்ற கிரகங்கள் அதோடைய பலத்தை கொடுத்தே தீரும். மக்கள் சப்போர்ட்டு என்றைக்குமே இருக்குது. ஆட்சியில் அன்எக்ஸ்பெக்டடாக எதுவும் ட்விஸ்ட் நடக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா? இந்த 100 days நீங்கள் கேட்ட மாதிரி இந்த 100 days ஆட்சியில் அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நெக்ஸ்ட் இயர் இந்த குரு பெயர்ச்சியாகி இப்போ வந்து கடகத்தில் இருக்க குரு சிம்மத்துக்கு வரும்போது ட்விஸ்ட்டு அப்படிங்கிறது என்னென்னா கொஞ்சம் எனிமீஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போ இதுக்கு முன்னே இந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னே, அதாவது மார்ச் ஏப்ரல் காலகட்டங்கள்லாம் எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வந்தாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இதே மாதிரி கொஞ்சம் எனிமீஸ் கிரியேட் ஆவாங்க அடுத்த 1 year. மற்றபடி அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்கிறது அவர் சொன்ன மாதிரி ஊழல் குறையும். ஷோராக ஊழல் குறையும். சாதாரண மக்கள் கடைநிலை ட்விஸ்ட் எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கா? பாலிடிக்ஸ் ட்விஸ்ட்டுங்கிறது இந்த ஆட்சி கலையிறதுக்கு உண்டான இது இருக்கா? பார்ட்னர்ஸ்லாம் வந்து இப்போ பார்ட்னர்ஸ் இருக்காங்க, கூட்டணி கட்சிகள்லாம் பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. ஷோராக கிடையாது. கூட்டணி கலையிறதுக்கு வாய்ப்பு டிவிகேக்கு இப்போ விஜய் சார் ஹாரோஸ்கோப்பில் கிடையாது. இந்த கூட்டணி ஆட்சி நிலைக்கும், அவருடைய ஆட்சி தொடர்ந்து போகும். அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள், அது ஒன்றும் புதுசு கிடையாது. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நீந்தி ஜெயிச்சு வந்துடுவார். நல்லாயிருக்கும். ஓகே மேம். அவரோட நட்சத்திரம் இந்த லீடர்ஷிப்புக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கா? கண்டிப்பாக பூசம் லீடர்ஷிப் நட்சத்திரம் தான். ஏன்னா பழைய நம்மளுடைய ஃபார்மர் சிஎம் ஐயா கலைஞர் அவங்களுடைய லக்னம் வந்து கடக லக்னம். ஓகேங்களா? பூசத்தில் அவங்களுடைய லக்ன புள்ளி இருக்கும். அப்படி இருக்கும்போது அது லீடர்ஷிப்க்கு உண்டான நட்சத்திரம்னு சொல்லலாம். இன்னொன்று பூஷ நட்சத்திரக்காரவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய திறமைகள் வெளியே தெரியவே தெரியாது. ஓகேங்களா? இப்போ சாருக்கு வந்து நீசபங்க ராஜயோகம்னா நீசம் பெற்ற செவ்வாய் லக்னத்தில் இருக்கார். அவர் நீசத்துக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு தான் அந்த ராஜயோகத்தை இப்போ கொடுத்துருக்காரு. ஸோ அள்ளி கொடுக்குறாரு. அவர் நீசத்துக்கு உண்டான வேலையை அப்போ என்ன பார்த்தாரு? 5ங்கிறது ஆள் மனசு, 5ங்கிறது ஒரு பிஜி படிப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 5ங்கிறதா ஒரு தெளிந்த கல்வி அறிவு. அதை வந்து கெடுத்துருச்சு. ஒரு யூஜி வந்து பண்ண முடியலை, ஒரு பிஜி ஒரு டிகிரி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. அப்போது அந்த நீசம் அங்கே காட்டிருச்சு. இன்னொன்று, சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து அவருடைய சொந்த உழைப்பால் அவர் உடம்புல அவ்வளோ சர்ஜரிஸ், நிறையா சர்ஜரிஸ், நிறையா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு. ஸோ அந்த நீசம் முடிஞ்சிருச்சு. இனிமே ராஜயோகம் தான். நல்லா இருக்குங்க. ஓகே மேம். விஜய் சாரோட ஜாதகப்படி பிக்கஸ்ட்டு வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கா மேம்? வந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்போது அவருக்கு அந்த நீசமான செவ்வாய் அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. அண்ட் தென் புத்திநாதன்
புத்திநாதனும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கெட்டதை கொடுத்து அடுத்து தான் நல்லதை கொடுக்குற இடத்துல இருக்காரு. சரிங்களா? பலம் தான். பலம்னாலும் அவரும் திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்குற இடத்துல தான் இருக்காரு. ஓகேங்களா? இன்னொன்று தசாநாதன் நல்ல வலு. ஓகேவா? கேது உட்கார்ந்துருக்க இடம் 12 வலுத்துருச்சு அவருக்கு. 12 ஒரு ஜாதகத்தில் என்னைக்கு வலுக்குதோ அந்த ஜாதகர் 12 பாவக காரகத்தையும் அனுபவிக்கணுங்கிறது விதி. ஓகேங்களா? ஒரு ஜாதகத்தில் எந்த பாவகம் வலுத்திருக்கோ, ஒரு சிலருக்கு பிளானட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கட்டத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஒரு சிலருக்கு 7 கட்டத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட்டே ஆகும் பிளானட்ஸ் பிளேஸ் ஆகுறது. அப்படி பார்த்தா அந்த 7 கட்டத்துக்குள்ளே முடியுதுல்ல ஜாதகர், அவருக்கு 7 பாவக காரகங்கள் தான் கிடைக்கும். மீதி இருக்கிற பாவக காரகங்களை வந்து அனுபவிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் ஒரு சில கஷ்டங்களை வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் சிஎம் சாருக்கு 12 வலுனா 1 to 12 அந்த 12th ஹவுஸ் வரை இருக்கிற பாவக காரகங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிறது அவருடைய விதி. 12ங்கிறது அயன சயன போகம், ஒரு நிறைவான ஸ்தானம். அது வலுத்து சுபமாகவும் இருக்குது. ஸோ தட் அவர் 11 பாவக காரகங்களையும் அனுபவிச்சிட்டார். 12ங்கிறது எதுவும் இயங்காத ஸ்தானம் தான். எதுவும் இயங்காததையும் கொடுத்து ஒரு நல்ல பெரிய நிலையில் தூக்கியும் வச்சிரும். எந்த ஒரு தடைக்கும் தாமதத்துக்கும் இனிமே ஒரு சர்க்கிளுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை மேம். அதெல்லாம் டேக்கிள் பண்ணி மேலே வந்துட்டே இருப்பார். ஓகே மேம். இப்போ உங்களுக்கே தெரியும் சிஎம் சாரை பற்றி கான்ட்ரவர்சி வந்து நிறைய போயிட்டுருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். கான்ட்ரவர்சிஸ் எல்லாருக்குமே உண்டு. இப்போ சார் இதுக்கு முன்னாள் முதல்வர் இருந்தாங்க ஸ்டாலின் சார். அவங்க நலத்திட்டங்கள் பண்ணாமல் கிடையாது. அதுக்கு முன்னே அம்மா இருந்தாங்க. அதுக்கு முன்னே கலைஞர் ஐயா இருந்தார். அதுக்கு முன்னே எம்ஜிஆர் சார் இருந்தாங்க. யாரையுமே நம்ம டவுன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஜென்ரேஷன் பார்த்தா கலைஞர் ஐயாவில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கலைஞர் ஐயா கொண்டு வந்த திட்டத்தை ஏடிஎம்கே வந்து என்ன பண்ணாங்க, என்ஹான்ஸ் பண்ணாங்க. அடுத்து ஏடிஎம்கே புதுசாக கொண்டு வந்த திட்டத்தை மறுபடி டிஎம்கே வந்து என்ன பண்ணாங்க, டெவலப் தான் பண்ணாங்க. அப்போது வந்து இப்போ 70s 80s கிட்ஸ் எல்லாம் இந்த தீகா கிட்டே இருந்து தான் நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய வாழ்வியல் எல்லாமே வந்திருக்கு. இதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி சிஎம் நம்ம விஜய் சார் கொண்டு போவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் கலைஞ்சு மேலே வர்றதான் ஒரு தலைவருக்கு அழகு. இது எல்லா தலைவர்களும் ஃபேஸ் பண்ணுறது. அதெல்லாம் அவர் ஈஸியாக தட்டி விட்டுட்டு மேலே வந்துடுவார். அதுக்குண்டான திறன் அவருக்கு இருக்கு. ஏன்னா லக்னாதிபதி வலு. ஒரு மனுஷனுக்கு என்னைக்கு லக்னாதிபதி வலுத்துட்டாங்களோ, சூரியன் வலுத்துட்டாங்களோ, எதுக்குமே கவலைப்பட வேணாம். நான் வந்து டவுன் ஆவேன் அப்படின்னு நினைக்கிறது யாருன்னா, டவுட் வரணும் அப்படின்னா லக்னாதிபதி கெடணும், சூரியன் கெட்டிருக்கணும். அப்போ வேற வழியே கிடையாது, எனக்கு இறுதி வர கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமை அப்போதான் வரும். சார் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சொல்றீங்களா, கஷ்டம் வரும். எல்லா தலைவர்களுக்கும் வர்றதை வந்து ஃபேஸ் பண்ணி வெளியே வர்றதுக்கு உண்டான ஸ்ட்ராங்கஸ்ட் ஹாரோஸ்கோப் சாருடைய ஹாரோஸ்கோப். நல்ல பெரிய உலக தலைவர்களின் ஹாரோஸ்கோப் எடுத்து பார்த்தா இது போல் 8 வலுத்திருக்கும், 12 வலுத்திருக்கும். ஒரு உள்ளே போய் இன்டெப்த்தாக ஒரு விஷயம், எந்த விஷயம் நடந்தாலும் இன்டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணி ஆணி வேற எடுக்கிற மாதிரியான ஒரு ஜாதகம். ஸோ தட் இது வந்து ஃபெயிலியர் ஆகாது மேம். ஓகே மேம். இப்போ நம்ம ஹேண்ட்ஸம் பாய் வந்து சிஎம் ஆயிட்டார். சிஎம் ஆனதுக்கப்புறம் அவரோட குரு பயிற்சி எப்படி இருக்கும், என்ன சொல்லுது? ஆல்ரெடி குரு அவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டார், பதவியை கொடுத்துட்டார். ஏன்னா 5, 7, 9th ஹவுஸில் குரு, அதாவது உச்ச குரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை குருபலம் வருமா, எனக்கு திருமணம் பண்ண குருபலம் இருக்கா, குழந்தை பெற்றுக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ குருவே பலமாக தான் வராரு. 12 ராசிக்கும் பலம் பெற்ற குரு பலன்களை கொடுக்க போறாரு. அப்படிங்கிற பட்சத்துக்கு சிஎம்க்கு அள்ளியே கொடுத்துட்டார். அதான் நான் சொன்னேன், இப்போ 5ங்கிறது பதவி, 9ங்கிறது பெரும் பதவி, 7ங்கிறது பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா? அந்த 7ங்கிற பார்ட்னர்ஷிப் இல்லாமல் ஒரு 2 நாள் ஒரு வருஷம் எல்லாரும் டிவியே பார்த்துட்டு நாங்கள் 108 அப்புறம் டக்குன்னு வரிசையாக இப்போ எத்தனை 144 எம்எல்ஏஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க டிவி கேக்கு. அது போல் வந்து எல்லாரையும் மெர்ஜ் பண்ணி கலந்து எல்லாருடைய ஐடியாஸும் வாங்கி ஒரு நல்லாட்சியாக இருக்கும். அதாவது தனிப்பட்ட ஆட்சி. அவர் சொன்ன மாதிரி இது விஜய்ங்கிற ஒரு தனி மனிதனோட ஆட்சி கிடையாது, மக்களின் ஆட்சி. மக்களின் பிரதிநிதிகள் நம்ம தான் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் எம்எல்ஏஸ். ஓகேங்களா? அது மாதிரி எல்லா எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸு அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி அதை செயல்படுத்தக்கூடிய நல்ல முதல்வராக விஜய் சார் கண்டிப்பாக இருப்பார். ஹாரோஸ்கோப் நல்லா சப்போர்ட் பண்ணுதுங்க. ஒரு ஃபைனல் கொஸ்டின். இப்போ எம்ஜிஆர் சாருக்கு அடுத்து அம்மா வந்தாங்க, அதே மாதிரி விஜய் சாருக்கு அடுத்து அடுத்து ஒரு ஆண் வருவாங்களா இல்லை ஒரு பெண் வருவாங்களா? திரைத்துறையிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? தமிழ்நாட்டோட சிஎம்மா விஜய் சாருக்கு அப்புறம் ஒரு பெண் வருவாங்களா, ஆண் வருவாங்களான்னு கேட்குறீங்க? திரையுலகிலிருந்து வருவாங்களா? திரையுலகிலிருந்து பெண்கள் ஆட்சி செய்ய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு மேம். விஜய் சாருக்கு அப்புறம் முதலமைச்சர் கேண்டிடேட் திரையுலகிலிருந்து பெண் ஆட்சி செய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்படியுமே எடுத்துக்கலாம். அதாவது இப்போ சீமான் அண்ணன் வந்து சொல்லுவார் இல்லையா, கேண்டிடேட் ஈக்குவலைஸ் பண்ணி தருவேன், நான் எப்படி ஆண்களுக்கு முன்னுரிமை தரேனோ ஈக்குவலைஸ் பண்ணி தான் பெண் கேண்டிடேட்டையும் அவர் வந்து நிறுத்துவார். அதுபோல் விஜய் சாருமே என்ன சொல்லியிருக்காங்க, பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு முன்னுரிமை, பெண்களை மதிக்கிற ஒரு ஆட்சியாக தான் என்னுடைய ஆட்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அவங்களே யாரையாவது லீட் பண்ணலாம், பெண்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும், பெண்கள் ஆட்சி செய்வாங்க. இப்போவுமே நம்ம பார்க்குறோம் சட்டசபையில் யங்கஸ்ட் மினிஸ்டர் இருக்காங்க. சரிங்களா? அதுபோல் வந்து
நல்ல வாய்ப்பு இருக்குது, பிரகாசமான வாய்ப்பு பெண்களுக்கு இருக்குது. அடுத்த முதல்வர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. ஓகே மேம், ரொம்ப நன்றி. விஜய் சாரோட ஹாரோஸ்கோப் பற்றி நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றிங்க.